12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவானுடைய உச்சமான பலன், உச்சமான யோகமான கிரக பயிற்சி. சனி பகவானை இப்ப பாக்குறாரு. இந்த குரு பயிற்சியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சனி பகவான உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதிய தொழில்ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கருவும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அதிபதியே இந்த குரு பகவான் சொந்த வீட்டை அவர் 9ஆம் பார்வையா பார்ப்பதால் எப்படி ஒரு குரு எப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான், வேற எந்த கிரகத்துக்கும் இந்த பவர் கிடையாது. சரி, என்னதான் பாதிப்பை கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி? இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்க குரு எங்க இருந்தார்? உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருந்தார். 4 வரையும் முன்னார். குடும்பத்துல வண்டி வாகனம் சொத்து வீடு இடம் பூமியில ஏதாச்சும் ஒரு கலகத்தை கொடுத்துருப்பாரு. குரு சரியில்லைன்னா தொழில நிறைய நஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. நீ எடுத்து பார்த்து, தைரியமான குணம், நேர்மையான குணம், நேர்கோட்டுல போகக்கூடிய குணம், எதுக்குமே பயப்படாம ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய குணம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சமான குரு பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல வந்து உட்கிறாரு. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல வர்றாரு. எப்ப? கரெக்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருளுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், இந்த குரு பயிற்சி வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம எடுக்கிறோம். எல்லாருமே நீங்க குரு பயிற்சி எல்லா வீட்லயும் பார்த்திருப்பீங்க, எல்லா சேனல்லையும். ஆனா இது வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம பயிற்சி எடுக்க போறோம். குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு? இப்ப குரு பகவான் ஒண்ணும் இல்ல, புனர்பூசம் பூசம் ஆயில போவார். அப்ப என்னென்ன யோகம் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும், இதையும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வரும்பாங்க. எப்படி? ஒருத்தருடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அப்ப இது உச்சமான குருவா வர்றாரு. அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான ஒரு பதிவும் இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1ஆவது ராசி தாங்க மேசராசி. எப்படி? தைரியமான குணம், நேர்மையான குணம், நேர்கோட்டுல போகக்கூடிய குணம், எதுக்குமே பயப்படாம ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய குணம், நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே மேசத்துக்கு அதிகமா இருக்கும். தன்மானவங்களுக்கு எல்லாத்துலயும் முக்கியம். அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவானுடைய உச்சமான பலன், உச்சமான யோகமான கிரக பயிற்சி 1 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது? குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு உச்சமாவார். உங்களுக்கு கேந்திர குருவா வர்றார். எப்படி? கேந்திர குரு, 4ல குரு. அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஃபுல்லா அந்த வீடியோ கொடுக்குறோம். தயவு செய்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தயவுசெய்து இந்த குரு பயிற்சி நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல குரு இருக்கிறார். எப்படி? லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல குரு இருக்கார், இப்ப அதாவது லக்னத்துல குரு எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் இந்த பலன் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கேந்திர குருவா வர்றதுனால, ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதியாக வர்றதுனால, பாக்கியாதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் 9ங்கிறது நம்ம கேட்காம கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து ஸ்தானத்துல இருந்து வர்றார் குரு. அதுவும் புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய நட்பு கிரகமான குருவுடைய நட்சத்திரத்துல அவர் போறார். அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும்? அது அப்ப நீங்க என்ன பண்ணும், உங்க ஜாதகத்துல லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல குரு இருக்காரு. நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா அம்மன் அருள் டிவில? ஏன்னா லக்னம் என்பது உயிர். எது உங்க உயிர்? உங்க ஜாதகம் தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான், பிறந்த தேதி தான், பிறந்த நேரம் தான். நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா, இதை பார்த்துக்கிட்டு பலனுங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு ஒருத்தரை வளர்க்கக்கூடிய கிரகமா வருது. குரு எப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான், வேற எந்த கிரகத்துக்கும் இந்த பவர் கிடையாது. இதுல என்னன்னா குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலனை கொடுக்க போறாங்க அதுக்கான பதிவும் இதுல இருக்குது. பாத்துங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க.
அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா போறோம். ஏன்னா நீங்க மேசராசி சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா ஜாதகத்துல இப்ப குரு பயிற்சிக்கிறது எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. வருஷத்துல ஒரு வாட்டி அதனால குரு பயிற்சி வந்தா ஜாதகம் எடுத்து எல்லாருமே எடுத்து போய் பார்ப்போம், நமக்கு எப்படி கொடுக்க போறாரு. இப்ப ஜாதகத்தை பாருங்க, மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே வெற்றியா மாறும். இப்ப பாருங்க, குரு பாருங்க உங்களுக்கு 9க்கு மனனுடைய 4ஆம் இடத்துல கேந்திர குருவா போறாரு. அந்த கேந்திர குரு எங்கெல்லாம் பாக்குறாரோ அங்கெல்லாம் பலனை கொடுப்பார். நிறைய பேருக்கு நான் மேசராசி இப்ப என்ன இதுல ஒரு சொல்ல விரும்புறேன்னா, சனி பகவானை இப்ப பாக்குறாரு. இந்த குரு பயிற்சியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சனி பகவான உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதிய, தொழில்ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும், உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கருவும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அதிபதியே இந்த குரு பகவான் சொந்த வீட்டை அவர் 9ஆம் பார்வையா பார்ப்பதால், எப்படி சொந்த வீட்டை 2 இடத்தையும் சொந்த வீட்டை அவர் பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார். அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், குரு அங்க பாக்குறதுனால எத்தனை பேர் இந்த 7.5 சனியில, எப்படி 7.5 சனியில பாதிக்கப்பட்டவர்களாம் அந்த பாதிப்பு இப்ப இருக்காது. சரி, என்னதான் பாதிப்பை கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி? இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்க குரு எங்க இருந்தார்? உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருந்தார். 4 விரயம் பண்ணார். குடும்பத்துல வண்டி வாகனம் சொத்து வீடு இடம் பூமியில ஏதாச்சும் ஒரு கலகத்தை கொடுத்துருப்பாரு. குரு சரியில்லைன்னா தொழில நிறைய நஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது விரைய சனி, விரயமான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், சனி பவன் கெட்டு போயிருந்தால், லக்கணத்துக்கு நீங்க பிறந்த நேரம் சனி பவன் கெட்டு போயிருந்தால், உங்களுடைய தொழில் லாபம் வேலை தொழில் உத்தியோகம் எதுவுமே, ஏன்னா வேலைக்காரனுக்கு சனி பவன் தான் அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சா என்ன ஆகும்? இங்க கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் தள்ளி போகும். உங்க அதிகாரி, உங்க மேல பார்க்குற அதிகாரி உங்களுக்கு முதல்ல குத்திருப்பான். நல்ல வேலை இருந்திருக்காது, பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. பெருங்கொண்ட பணம் தொழில் வருமானம் எல்லாத்துலயும் அப்படி முடக்கி இருக்கும். நீங்க பாருங்க, வரதுக்கு செலவுகள் அதிகமா இருக்கும் பாருங்க. வரவு வர்றது ஒன்றா இருக்கும், ஆனா செலவு டபுள் மடங்கா இருக்கும் பாருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு இப்ப இந்த ரீசெண்டா ரிசல்ட்டை பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பாருங்க. ஏன்னா இது எல்லாமே நடந்திருக்கும். இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு 100க்கு 100% கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். 2வது திருமணத்துல மெயினா பிரச்சனை வந்திருக்கும். 2வது திருமணம், முதல் திருமணம், குழந்தைக்கான உள்ள ஆப்ஷன் எல்லாமே ஒரு தடங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. நீங்க கேட்டு பார்த்துக்குங்க, சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்துச்சு. உங்களுடைய பட்டம் பதவி, மாமனார் மாமியார் உறவு, உங்களுடைய தொழில் உத்தியோகம், கிடைக்கக்கூடிய பணம், அது அந்தஸ்து எல்லாத்தையும் நீங்க இழக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்துச்சு. சரி, இப்ப குரு பகவான் இப்ப என்னதான் பண்ண போறாரு உங்களுக்கு? எடுத்தோன்னு முதல் பலனே சொல்றேன், வீடு கட்டாதவங்க வீடு கட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் இந்த கேந்திர குரு நல்லா பாருங்க. 4ல குரு, வீடு இடம் பூமி சொத்துல உள்ள வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே சரியாக போகுதுங்க. உங்க மேல கேஸ் நடக்குதுங்க, ஒண்ணு இல்லைங்க, குடும்பத்துல ஏதோ ஒரு கேஸ் நடக்குதுங்க. அந்த கேஸை இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, இந்த குரு கண்டிப்பா அள்ளி கொடுத்துருவாருங்க. ஏன் அள்ளி கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, எதை வச்சு சொல்றீங்க அள்ளி கொடுப்பாருன்னு? 4ஆம் இடத்து குரு 8ஆம் இடத்த வம்பு வழக்கு பிரச்சனை ஸ்தானத்தை பாக்குறாருங்க. எப்படி பிரச்சனை சாத்தம் பாக்குறாரு. அதுவும் குரு யாருடைய நட்சத்திரத்துல போறாரு தெரியுமா? இதுல நீங்க எல்லாம் கவனிக்கணும். நான் ஏன் சனி பகவான் யோகமான கிரகமான உங்க ஜாதகத்துல பார்க்க சொல்றேன். சனியுடைய நட்சத்திரத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறங்குவார். எப்படி புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசத்துல இறங்குவார். உங்களுக்கு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? நல்ல வர கெட்ட வரா? 10க்கும் 11க்கும் ஆசை தொழில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாம் அது ஒரு சாரத்துல போறாரு. எப்ப மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் போறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? சனியுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப சனினா ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும், உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கணும். அப்ப நிறைய பேருக்கு நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், வீட்டுல உள்ள கேஸு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே முடிப்பாரு. ஏன் முடிப்பாரு? 8ங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தானே. இப்ப முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பாரு. என்னுடைய பிளான், அதாவது உங்களுடைய பிளான் என்னமா இருக்கணும்? இப்ப இந்த குரு பயிற்சியில வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வீடு கட்டணும், திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்கணும், பணம் பலத்தை பார்க்கணும், நிறைய செலவு சுப செலவா வீட்டுல பண்ணணும். இதான் நடக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா நடக்கும். இது எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சி வண்டி வாகனம் பூமியில சொத்துல வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அம்மாவுடைய சொத்து வரலாம், அப்பாவுடைய சொத்து வரலாம், அப்பாவுடைய சொத்துல வில்லங்கள் சரியாகலாம். இதுக்கெல்லாம் அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க. இந்த நேரம் இது பவரா வேலை செய்யும். வெளிநாட்டை படிக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கலாம். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கலாம்? நான் சொல்லிட்டேன்ல, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பூசத்துல போவாரு. மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம். பூசங்கிறது யாரு? சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு 11ஆம் லாபத்தை காட்டுறது, உங்களுடைய புதவி 10ஆம் இடம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து காட்டுறது யாருன்னா இந்த சனி பகவானா வர்றாரு. அப்ப நிறைய பேருக்கு வெளிநாட்டுல படிக்கலாம், அங்கே வேலை கிடைக்கும் போது அர்த்தம். வெளிநாட்டுல உள்ள அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே இந்த குரு பயிற்சி சரி பண்ணி கொடுக்கும். ஏன்? அவருடைய பார்வை அடுத்த பார்வை எங்கே கொடுக்குறாரு? 10ஆம் இடத்தை கொடுக்குறாரு. நான் ஏன் பட்டம் பதவி கிடைக்கும்னு சொல்றேன், காரணம் புரியுதா உங்களுக்கு? கிடைக்கும். பழைய தொழில தூக்கி போட்டு புதுசா தொழில் ஆரம்பிங்க. அதாவது சனி பவன் நல்லா இருந்தா நல்லா பார்க்கணும். சனியுடைய புத்தியோ சனியுடைய திசையோ ஏதோ ஒரு வருது,
இப்ப தொழிலுக்குள்ள கிரகம் வேலை செஞ்சுச்சுன்னா இப்ப தொழில நீங்க டாப்பா வருவீங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. 5ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்த்தா அவர் 10ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வை நேரடி டைரக்ட் பார்வை கொடுக்குறாரு பாருங்க. மாமனார் மாமியார் உறவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இடம் பூமி சொத்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா அமைப்பா கொடுத்துப்பாரு. மெயினா சொல்றேன், பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். நான் ஏன் காதல் திருமணத்தை கொண்டு போறேன் தெரியுமா? ஏன் சொல்றேன், என்ன காரணம்? நல்லா பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடம் தான் காதலை காட்டக்கூடிய கிரகம். அங்கே கேது உட்காந்து சுயசாரம் வாங்கி உட்காந்து ரெடி. கவலைப்படாதீங்க. காதல் திருமணம் 2வது குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமணத்துக்கு எந்த ஒரு கெட்ட காரியம் நடக்கும். ஒன்னும் கல்யாணம் வீடு கட்டி கல்யாணம் பண்ணு, அவருடைய பிளானே தான். இல்ல வெளிநாடு போக, வெளியூர் போய் ஒரு இடத்த மாத்த, ஒரு நிறைய பேருக்கு இந்த அலைஞ்சுக்கிட்டே தெரியாமங்க, அவங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும். பயணங்கள் மூலமாக வருமானம், ஒரு தடங்களை கொடுத்து உங்களுக்கு வருமானம், இது எல்லாமே இந்த மேசத்துக்கு நிறைய அமைப்பா சூப்பரா இருக்கும். கேட்ட இடத்துல பேங்க்ல பணம் கிடைக்கும். நிறைய அமைப்பு சொல்றேன். கடன் இருக்காது. என்ன சொல்லுமா, ஏன் கடன் இருக்காது தெரியுமா? இப்ப 4ஆம் இடத்துல குரு இருக்காரா, 9ஆம் பார்வை எங்கே பாக்குறாரு? 12ஆம் இடத்தை பாக்குறாரா? அந்த சனி பொண்ணு எங்கே பாக்குறாரு? 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதான் வெளிநாட்டு வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறவங்க வெளிநாட்டு வேலை உதயத்துல உயர் பதவி கிடைக்கும் நான் சொல்றேன். இல்லை காரணம் சொல்ல மாட்டேன். கடன் சுமை குறைஞ்சிரும். உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும். இந்த குரு பயிற்சி 4ல குரு வந்தா சுகமா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சுகத்தோட வாழணும். இது அமைப்பு சூப்பரா இருக்கு. இப்ப இந்த குரு பயிற்சி எதுவுமே கெட்டது சொல்ல முடியுது அவங்களால. கேந்திர குரு உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. +2க்கு மேல படிக்கிறவங்க பெரிய அளவுக்கு போவீங்க. மேல் படிப்பு பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும். மெயின் அந்த யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் செம்மையா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் போறாரு. அப்ப சனினாவே என்ன, மக்கள் பேசுற அளவுக்கு நீங்க பெரிய லெவலுக்கு வரணும். அது எப்படி வரணும்? வெளிநாடு வெளியூர் இது மூலமாக வரணும். இதுதான் இந்த குரு பயிற்சி. மேசத்தை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி செம்மையான யோகத்துல இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை. நான் ஏன் லாட்ரி யோகத்தை எடுக்க சொல்றேன் தெரியுமா? 8ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையை பாக்குறாருங்க. அது எத்தனாம் வீட்டதிக சாரத்துல பாப்பாரு? 11ஆம் வீட்டதிக சாரத்துல பூசத்துல போய் பார்த்தாரா இன்னும் யோகம். அது குருட சாரத்துல போய் பார்த்தாரா இன்னும் அதை விட யோகம். அப்ப லாட்ரி சீட்டு அடிக்குமா அடிக்காத? ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஐடிஐ ஃபீல்டு இருக்கு அவங்க நல்லா இருக்கும். எத்தனை பேர் இந்த எழுத்து கமிஷன் ஸ்டேஷனரி நிறைய பேர் இந்த தங்கம் பொன் பொருள் வாங்குறது வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய பிசினஸா சூப்பரா இருக்கும். என்ன பொறுத்த தொழிலுக்கு சனி பவன் நல்லா இருந்தா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, தொழில் ஆரம்பிங்க. விரைய சனி நல்லா இருக்கான்னு பாருங்க. சனி உங்க லக்னத்துக்கு நல்ல வர கெட்டவரம் பார்த்துட்டு ஆரம்பிங்க. அதே மாதிரி குரு நல்ல வர கெட்டவரம் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. எல்லாமே வெற்றியா வரும். அரசியல் சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நான் எதுவுமே கெட்டது சொல்ல முடியல. ஏன்னா இது கேந்திர குரு. 4ல குரு. இப்ப நட்சத்திர முதல் சனி ஒரு அஸ்வினில பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் நல்லதா இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு தான் நல்லதா இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு அமைப்புல போவாரு. ஏன்னா குரு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 9 மாசம் அங்கேதான் அதிசாரமா போயிட்டு திருப்பி வந்துருவாரு. கேது போகக்கூடிய சுயசாரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சுயசாரம் நல்லா பாருங்க. குருவும் கேதும் பிரிக்க முடியாது. குருவும் கேதும் இருந்தா கோயில் கட்டலாம். இப்ப எப்போதுமே குரு உங்களுக்கு நல்ல கிரகம் தான். இதுவும் ஆன்மீகம் அதுவும் ஆன்மீகம். பட்டையை கலப்பலாம். ஆசைப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும். சுபகாரியம் நடக்கும். வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, மருத்துவத்துறை, அடுத்து கெமிக்கல் துறை, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் அம்மன் நூல் பாருங்க எனக்கு. ஏன்னா அஸ்வினில பிறந்தவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. கண்டிப்பா நீங்க குரு பயிற்சிக்காண்டி உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க. அம்மன் நூல் அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்யும். ஏன்னா இது பயங்கரமான ஒரு நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போய் சொல்லி காட்டுது. கிரகமைப்பு இப்படி காட்டுது பாத்துக்குங்க. இந்த குரு பயிற்சி அப்படிதான் வரும். அடுத்து பரணி நட்சத்திரம் ரொம்ப ஒழுக்கமான குணங்க. பாசம், அன்பு, கருணை எல்லாமே இறக்கமான குணங்களோட நிறைய பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அவர் 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி. அதாவது நல்லா பார்த்துக்கணும், சுக்கிரனுடைய அதிபதியான 2, 7. அப்ப என்ன வரும்? பணம் வரும், பொருள் வரும், நகை வரும், சேமிப்பு வரும், மனைவி மக்கள் குடும்பம் நிம்மதியா இருக்க போறீங்க. இந்த குரு பயிற்சியில இப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க. இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அந்த கேந்திர குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், சினிமா துறை, கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பெரிய பெரிய கலை நிறுவனம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தயவு செய்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க. இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கொடுக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். எப்போ பார்த்தாலும் சூரியனையும் குருவையும் ஒரே இடத்துல வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இது ரெண்டுமே நட்பு கிரகம். இப்ப நல்ல பலத்தை கொடுப்பாரு. எப்படி? தைரியம், பலத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. சரியாந்திர யோகம், எதிர்பாராத யோகம், லாபம், பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். ஒன்றும் இல்லை, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுது, தொழிலில் ஒரு மாற்றம் ஆகுது, எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசாங்கம், அரசியல், கலைத்துறை, இசைத்துறை இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு மிக மிக
சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த குரு பேசி இந்த 1 வருஷம் வருதுன்னு வச்சுங்களேன், சூரியன் எங்கன்னா போக மாட்டாரு. எப்படி பார்த்தாலும் நல்ல இடத்துல கெட்ட இடத்துல மறையவே மாட்டார். ஒரே ஒரு மாசம் மட்டும் போய் மறைவார். இந்த புரட்டாசி மாசம் மட்டும் கொஞ்சம் அப்படியே சர்க்கிளை கொடுக்கும். புரட்டாசியும் ஐப்பசியும் கொஞ்சம் அப்படியே மந்தமா இருக்கும். மற்ற எல்லாமே டைம் சூப்பரா இருக்கும். அது இல்லாமல் இந்த குரு சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறதுனால நல்ல ஒரு பலமா இருக்கும். எந்த ஒரு பயமும் இல்லாம சூரியன் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப கார்த்திகை திருமணம் எல்லாத்துக்குமே யோகமா வரும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.